أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب أزور أحبابي وأخواني أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக வருடாந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் ஆஷூரா நோன்பு அல்லது கர்பலா நிகழ்வு தொடர்பான விஷயங்கள் அதிகமாக பகிரப்படுவதும் ஆஷூரா நோன்பு தொடர்பிலே சந்தேகங்கள் எழுப்பப்படுவதும் வழமையாக இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே இம்முறையும் பலர் அது தொடர்பாக எழுதியிருக்கிறார்கள். சில சகோதரர்கள் தொடர்பு கொண்டு இது தொடர்பான விளக்கங்களை கேட்டார்கள். எனவே அதற்காக ஒரு காணொளியை எல்லோருக்குமாக சேர்த்து பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய தினம் நாங்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நோன்பை நோற்றவர்களாக சிலரும் 10வது நோன்பை நோற்றவர்களாக சிலரும் இருக்கின்றோம். முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த 10வது நாள் நோன்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான சிறப்புகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரமலான் மாதத்திற்கு பிறகு மிக சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்திலே வைக்கப்படுகின்ற நோன்பு என்று குறிப்பிடுகிறார்கள். ஆஷூராவினுடைய நோன்பு சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதாவது பெரும்பாவங்கள் தவிர சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு போதுமானதாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சிறப்புகளை அடைந்து கொள்ளும் நோக்கிலே பலர் நோன்பை நோற்றவர்களாக நாங்கள் இங்கே இருக்கின்றோம். பொதுவாக இந்த மாதத்திலே 10வது நாள் முஹர்ரம் மாதத்திலே கர்பலா நிகழ்வு நடைபெற்றதும் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடை. கர்பலா நிகழ்வு என்பது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு. அந்த நிகழ்வு தொடர்பாக அதனுடைய வரலாறு தொடர்பாக அதிலே பங்கு பெற்றவர்கள் யசீதினுடைய பங்கு, உபைதுல்லா பின் ஜியாதினுடைய பங்கு, ஏனைய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பங்கு, இதனுடைய வரலாறு என்ன, இதில் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் தொடர்பான பல விஷயங்களை உள்ளடக்கியதாக ஏற்கனவே நான் ஒரு தெளிவான வீடியோவை பகிர்ந்திருக்கின்றேன். அதை என்னுடைய இந்த பேஜிலே இன்றைய தினமும் நான் மீள்பதிவு செய்திருக்கின்றேன். அதை முடியுமானவர்கள் பார்த்து கொள்ள முடியும். இந்த விஷயத்திற்குள் செல்வதற்கு முன்னர் ஒரு அடிப்படையான விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்றால், ஷியாக்களை பொறுத்தவரை அவர்களால் உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்களுக்கு முரண்படுகின்ற எதையும் பொய்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். இது அவர்களுடைய வளமை. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களால் உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்கள், அவர்களால் உருவாக்கப்பட்ட தலைமைத்துவ கோட்பாடு, அவர்களால் உருவாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள், அவர்களால் உருவாக்கப்பட்ட இணை வைப்பு சார்ந்த விஷயங்கள், இப்படி பல விடயங்கள், இஸ்லாத்திற்கு முரண்படுகின்ற பல விடயங்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விடயங்களை உண்மைப்படுத்துவதற்காக அவர்கள் இஸ்லாத்தில் இருக்கின்ற விடயங்களை, அது குர்ஆனாக இருந்தாலும் சரி, ஹதீஸாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தினுடைய பிரதானமான விஷயமாக இருந்தாலும் சரி, கிளை விஷயமாக இருந்தாலும் சரி, அவற்றை அவர்கள் பொய்ப்பிப்பார்கள். இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் பற்றி ஷியாக்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். சஹாபாக்களுடைய சிறப்புகளை அவர்களால் ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய மதத்தில் இருக்கின்ற விஷயங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் புறக்கணிக்க வேண்டும். அதனால் சஹாபாக்களுடைய சிறப்புகளை நாம் எப்படி எடுத்து கூறினாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹு தஆலா யாருக்கு நேர்வழியை நாடி இருக்கிறானோ அவர்களை தவிர. எனவே அவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு பின்னால் நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அதை நாங்கள் செவிசாய்க்க வேண்டிய தேவையும் கிடையாது என்கிற அடிப்படையை நாங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும்.
அவர்களுடைய பிரச்சாரம் சமூக வலைத்தளங்களிலே இப்போது தீவிரமாக பரப்பப்படுகிறது, முன்னெடுக்கப்படுகிறது. எனவே இதில் நாங்கள் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மார்க்க ரீதியான ஒரு விஷயத்தை எடுக்கிற நேரம் யாரிடம் எடுக்கிறோம், யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம், அவருடைய தராதரம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டவர்களிடம் இருந்தெல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்ற நிலை மாற வேண்டும். எனவே இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த பின்னணியில் தான் ஷியாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பிலே பிரச்சாரம் செய்வதற்கும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உருவாக்குவதற்கும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திலே உமையா வம்சாவளியினரை, உமையாக்களுடைய ஆட்சியை மொத்தமாகவே பிழை என்று விமர்சிப்பதற்கும், அவர்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பு இல்லை என்று சொல்வதற்கும், மொத்தமாக முஸ்லிம்களை இஸ்லாமிய வட்டத்திலிருந்து தூரமாக்குகின்ற செயற்பாட்டுக்கும் உரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த கர்பலா நிகழ்வை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவுகளையும், முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு எதிரான விமர்சனங்களையும், முஸ்லிம் நாடுகளுக்கு எதிரான கிளர்ச்சிகளையும், முஸ்லிம்களுடைய அறிஞர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் பரப்புவதற்குரிய ஒரு தளமாக இந்த கர்பலா நிகழ்வை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். முழுக்க முழுக்க ஒரு அரசியல் விடயமாக இந்த விடயத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளிலே சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கு நான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறேன் என்று வரமாட்டார். அவர் குர்ஆன்ல இப்படி வருது, ஹதீஸ்ல இப்படி வருது, அவங்க இப்படி சொல்லிக்கிறாங்க, அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க என்று சொல்லி கருத்துக்களை சொல்லுவார். அது போன்று தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி அதை அவர் பொய்ப்பிப்பதற்கு முயற்சி செய்வார். ஷியாக்களை பொறுத்தவரை அவர்களுடைய விசேட துறைகளாக அவர்களுடைய கற்கைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலும் தத்துவம், மெய்யியல், இந்த மாதிரி உளவியல், இந்த மாதிரி துறைகள் தான் அவர்களுடைய பிரதானமான ஸ்பெஷல்களாக, விசேட கற்கைகளாக அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்ப அந்த துறையிலே அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். இந்த தத்துவம், இந்த மாதிரி துறைகளிலே அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். எனவே முடியுமானவரை அடுத்தவர்களை நோக் அவுட் பண்ணுவதற்கு, அடுத்தவர்களை பிழை என்று வாதிடுவதற்கு அவர்களுடைய சிந்தனை அதற்கேற்ற அடிப்படையிலே தீட்டப்பட்டிருக்கிறது. எனவே அதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு எதிர்காலங்களிலே இந்த சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகிற செய்திகள் விஷயத்திலே முடிவுகளை நாங்கள் எடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த பின்னணியோடு, இந்த அறிமுகத்தோடு எங்களுடைய தலைப்புக்கு நாங்கள் வரலாம். ஆஷூரா தினத்தினுடைய நோன்பு தொடர்பாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் முத்தவாத்திரானவை. ஹதீஸ் கலையில முத்தவாத்திர் என்று சொன்னால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல், கேள்வி கேட்காமல் நம்பப்படுகிற வகை சார்ந்தவை. ஆஷூரா தின நோன்பு தொடர்பாக சுமார் 10க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். 10க்கு மேற்பட்டவர்கள் அறிவிக்கிற நேரம் அது முத்தவாத்திரான செய்தியாக, 9க்கு மேற்பட்டவர்கள் அறிவிக்கிற நேரம் முத்தவாத்திரான செய்தியாக அது கொள்ளப்படும். முத்தவாத்திர் என்று சொன்னால் நாங்க கேள்வி கேட்காம, சந்தேகத்திற்கு இடமில்லாம நம்பப்படக்கூடிய செய்திகளுக்குத்தான் ஹதீஸ்கலை அறிஞர்கள் முத்தவாத்திர் என்று அழைப்பார்கள். எனவே இந்த ஆஷூரா நோன்பு தொடர்பாக வந்திருக்கக்கூடிய செய்தி முத்தவாத்திரான தரத்தில் அமைந்த செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ்களிலேயே மிக 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 நம்பகத்தன்மை கூடிய ஹதீஸ்களாக இந்த ஹதீஸ்கள் அமைந்திருக்கின்றன. அது மாதிரி குர்ஆனுக்கு பிறகு முஸ்லிம்களுடைய அறிஞர்கள் காலாகாலமாக தொன்று தொட்டு நம்பகமான கிரந்தம் என்று சொல்லக்கூடிய புகாரி, அதற்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்திகளாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பு மற்றும் ஆசூரா தின நோன்பு தொடர்பாக வந்திருக்கின்ற ஹதீஸ்கள் அமைந்திருக்கின்றன. இரண்டாவது, இந்த விஷயத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அப்ப முதல்ல நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஹதீஸ்களிலே சந்தேகம் கிடையாது. இந்த ஹதீஸுகள் மிகவும் பலமான தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸுகள், நாங்கள் கேள்வி கேட்காமல் நம்ப வேண்டிய ஹதீஸுகள் என்பதை முதலிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த ஹதீஸை பொறுத்தவரை இந்த ஹதீஸினுடைய வாசகங்களிலே சிலர் குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள், அல்லது தங்களுடைய சுய கருத்துக்களை அல்லது பிழையான வாதங்களை முன்வைத்து இந்த ஹதீஸுகளை பிழையானவை அல்லது இந்த கிரந்தங்கள் பிழையானது என்று விமர்சிக்க தலைப்படுகிறார். இந்த ஹதீஸினுடைய ஒட்டுமொத்தமாக வந்திருக்கிற செய்தியை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் என்றால்,
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே, அதற்கு முதல் முஹர்ரம் ஆஷூரா தின நோன்பு தொடர்பான செய்தியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் போதே ஆஷூரா தினத்திலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்கிற செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸிலிருந்து தெளிவாகின்றது. அது கடமையான நோன்பாக என்ன செய்யப்படுகிறது, நோக்கப்படுகிறது. முஹர்ரம் மாதத்திலே 10வது தினத்திலே நோக்கப்படுகிற நோன்பு அது கடமையான நோன்பாக நோற்று வரப்படுகிறது. பிறகு ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பியவர் நோற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர் விடலாம் என்கிற நிலைக்கு மக்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். எனவே ஆஷூரா தினத்தில் நோக்கப்படுகிற நோன்பு நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு நோற்ற நோன்பு கிடையாது. ஆரம்ப காலத்திலிருந்தே நபி அவர்கள் நோற்று வந்த நோன்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு யூதர்களோடு நடந்த சம்பவத்திற்கும் தொடர்பு கிடையாது. நோன்பு என்பது ஜாஹிலிய காலத்திலேயே இந்த முஹர்ரம் மாதத்தில் 10வது நாளிலே வைக்கப்பட்டு வந்திருக்கிறது. நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகும் மக்காவில் இருக்கிற பிறகு போதும் இந்த 10வது நாள் நோன்பை நோற்று வந்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையான செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது விஷயம். 3வது, இந்த ஹதீஸ் தொடர்பாக சொல்லப்படுகிற விஷயம், நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு யூதர்கள் நோன்பிருப்பதை பார்க்கிறார்கள். முஹர்ரம் 10வது நாளிலே யூதர்கள் நோன்பிருக்கிறார்கள். நபி அவர்கள் என்னென்று விசாரிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளிலே ஃபிரௌனிடம் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். ஃபிரௌன் என்கிற கொடுங்கோல் ஆட்சியாளன் இந்த நாளிலே அழிக்கப்பட்டான். எனவே அந்த அருளை ஞாபகப்படுத்தும் முகமாக இந்த நாளிலே நாங்கள் நோன்பிருக்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்கள் சொல்கிறார்கள். யூதர்கள் சொன்னோன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம், மூசா விஷயத்திலே உங்களை விட மிகவும் நெருக்கமானவன் நான், அவர் என்னுடைய சகோதரர், எனவே நோன்பிருப்பதற்கு நாங்கள் மிக தகுதியானவர்கள், மிக ஏற்றமானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிருந்தார்கள். சஹாபாக்களுக்கும் நோன்பிருக்குமாறு ஏவினார்கள் என்கிற செய்தி மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு நிகழ்ந்ததாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களினால் அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தியில நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத் முஹர்ரம் மாதத்திலே நடக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் நடந்திருக்கிறது. நபி அவங்க மதீனாவுக்கு வந்தது ரபியுல் அவ்வல் மாதம். நபி அவங்க மதீனாவுக்கு வந்த உடனே அதை பார்க்கல. இந்த ஹதீஸ் நபி அவங்க மதீனாவுக்கு வந்த உடனே பார்த்தாங்க என்றதின் ஊடாக நாங்க இந்த காலத்தை வச்சு பார்க்கிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் நபி அவங்க இப்ப செவ்வாய்க்கிழமை வராங்க, புதன்கிழமை நோன்பு இருக்கிறத பாக்குறாங்க என்று இந்த ஹதீஸ் சொல்லல. ஏன்னா நபி அவங்க மதீனாவுக்கு வந்ததே ரபியுல் அவ்வல் மாதம். ரபியுல் அவ்வல் மாதம் என்றால் முஹர்ரம் மாதம் தான் யூதர்கள் 10வது நாளிலே நோன்பு இருக்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு பிறகுதான் நபி அவங்க இதை காண்றாங்க. அப்ப இந்த ஹதீஸை வாசிக்கிற ஆக்களுக்கு சில நேரம் விளங்கும், நபி அவங்க வந்த உடனே இன்றைக்கு வாராங்க, செவ்வாய்க்கிழமை வாராங்க, அல்லது வியாழக்கிழமை வாராங்க, வெள்ளிக்கிழமை நோன்பு இருக்கிறத பாக்குறாங்க, அல்லது சனிக்கிழமை ஹிஜ்ரத்துக்கு வந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை நோன்பு இருக்கிறத பார்த்தாங்க என்ற மாதிரி இந்த ஹதீஸை பாக்குறார்கள், விளங்குறாங்க. அப்படி கிடையாது. இந்த ஹதீஸ் மதீனாவுக்கு பிறகு நபி அவங்க வந்த ஒரு செய்தியை அறிவிக்கிற ஹதீஸ். உடனே கண்டாங்க என்றது கிடையாது. ஏன்னா நபி அவங்க ரபியுல் அவ்வல் மாதம் வராங்க, முஹர்ரம் மாதம் நோன்பு இருக்கிறத காண்றாங்கன்னு சொன்னா, என்ன முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு தொடர்பாக தான் பேசுது. எனவே முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு தொடர்பாக அறிவிக்கிறது என்றால் நாங்க விளங்கிக்க வேண்டியது கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு பிறகுதான் நபி அவங்க யூதர்கள் நோன்பு இருக்கிறத என்ன செய்யறாங்க, பார்த்திருக்கிறாங்க. அப்ப இது ஒரு வந்த உடனே கண்ட விஷயம் கிடையாது. 10 மாதங்களுக்கு பிறகு கண்டிருக்கிறாங்க, அல்லது ஒரு வருஷத்துக்கு பிறகு கண்டிருக்கலாம், அல்லது 2 வருஷத்துக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கலாம், கண்டிருக்கலாம். அது இங்க விஷயம் கிடையாது. இந்த ஹதீஸ் உடனே கண்டத்தை அறிவிக்கல. ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனே நபி அவங்க கண்டத்தை அறிவிக்கல. அதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த நபி அவங்க 10 மாதத்துக்கு பிறகுதான் நோன்பு என்ன செய்யப்பட்டிருக்கு, யூதர்களால் நோக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால் நபி அவங்க வந்த உடனே அதை காணல, சில காலத்துக்கு பிறகு கண்டிருக்காங்க. அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற நேரம் ஹிஜ்ரத்துக்கு பிறகு நபி அவங்க கண்டாங்க அறிவிக்கிறாங்க.
ஹிஜ்ரத்து வந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, யூதர்கள் நோன்பு இருக்கிறத கண்டாங்க என்று அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்க இப்ப உதாரணமா ஒரு நாட்டுக்கு போவோம், ஒரு ஆள் இந்தியாவுக்கு போறாரு. நான் இந்தியாவுக்கு போன நேரம் என்ன செஞ்சாங்க, மக்கள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னு அறிவிக்கிறார், சொல்றார். சொன்னா அவர் இந்தியாவுக்கு திங்கக்கிழமை போனாரு, செவ்வாய்க்கிழமை இப்படி கண்டாருன்னு நாம யாரும் விளங்குறது கிடையாது. எனவே அப்படி இந்த ஹதீஸை நம்ம விளங்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. நபி அவங்க ஹஜ்ரத் போன உடனே அடுத்த நாள் யூதர்களை கண்டாங்கன்னு விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி நோன்பு இருக்கிறது காண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோன்பு இருந்தாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10 மாசங்களுக்கு பிறகுதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை கண்டிருக்கிறாங்க. எனவே இந்த ஹதீஸ் போன உடனே கண்டாங்க என்னது அறிவிக்கல, ஹிஜ்ரத்துக்கு பிறகு என்ன செய்தார்கள், கண்டார்கள் என்கிறத அறிவிக்குதுங்கிற விஷயத்த இந்த ஹதீஸ்ல நாங்க விளங்கிக் கொள்ளணும். அது வருஷம் குறிப்பிடல, எவ்வளவு காலத்துல கண்டாங்கன்னு என்ன செய்யல, குறிப்பிடப்படல. 1 வருஷத்துக்கு பிறகு கண்டிருக்கலாம், 2 வருஷத்துக்கு பிறகு கண்டிருக்கலாம், 3 வருஷத்துக்கு பிறகு கண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. வருஷம் குறிப்பிடப்படல. மெயின் ஹிஜ்ரத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, இதை பாக்குறாங்க, அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே யூதர்கள்ட்ட அவங்க கேட்கிறாங்க, ஏன் நோன்பு இருக்கிறீங்கன்னு. அப்ப இதை வச்சு சிலாக்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, யூதர்கள்ட்ட இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து கொண்டார்களா, யூதர்கள்ட்ட இருந்து மார்க்கத்தை எடுத்துக்கிட்டாங்களா, இது நீங்க சொல்லலாமா, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அநியாயம் இல்லையா, நபி அவங்க இப்படி நீங்க சொன்னா அவங்களை மதிச்சது ஆகுமா என்ற மாதிரியான கேள்விகளை சமூக வலைத்தளங்கள்ல சில ஒரு சம்பந்தம் இல்லாத கேள்விகளை என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. நாங்க ஏற்கனவே அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஆஷூரா தின நோன்புங்கிறது நபி அவங்க மக்காவுல இருக்கிற நேரமே பிடிச்சது. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்குது. இப்ப மதீனாவுல யூதர்கள்ட்ட இப்படி கேட்கிறாங்கண்டா என்னத்துக்கு கேட்கிறாங்க, ஒன்று உறுதிப்படுத்திக்கிறதுக்கு கேட்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு இடத்த ஒரு டீச்சரா இருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு வகுப்புக்கு போய் ஒரு விஷயத்தை சொல்லி மாணவர்கள்ட்ட கேட்பீங்க. கேட்டு அந்த மாணவர்கள் சொன்னோன்னு அப்படியான்னு சொல்லி அந்த மாணவர்கள் சொல்ற விடைக்கு பிறகு நீங்க சில விஷயங்களை சொல்லுவீங்க. அப்படி சொன்னால் நீங்க மாணவர்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தமா, உங்களுக்கு தெரியாம போய் அதை கேட்டீங்கன்னு அர்த்தமா? இல்ல, நபி அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஏற்கனவே நபி அவங்க நோன்பு நோட்டு கொண்டு இருந்தாங்க. எனவே நபி அவங்களுக்கு தெரியாம போய் கேட்டாங்க என்ற வாதம் பிழை. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க என்றால் அவங்களுக்கு தெரியாது. தெரியாத விஷயத்தை நபி அவங்க கேட்பாங்களா? துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி மினாவுல அல்லது அரபாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேருரையில சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த நாள் என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அப்ப நபி அவங்களுக்கு தெரியாமையா சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க? இந்த மாதம் என்ன மாதம்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. இப்ப தெரியாமையா கேட்கிறாங்க? ஒரு பாதையால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போறாங்க, ஒரு செத்த ஆடு கிடக்குது, அதை இதுல அதனுடைய காதுல பிடிச்சி தூக்கி இதை யாராவது வாங்குவீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப வாங்க மாட்டாங்க, நபி அவங்களுக்கு தெரியாதா? நபி அவங்க கேள்வி கேட்கறது அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக. அப்ப இது கற்பித்தலினுடைய ஒரு முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேள்வியை கேட்பாங்க, கேள்வியை கேட்டு அதன் ஊடாக சஹாபாக்களை கற்பிப்பாங்க. கேள்வியை கேட்டு சஹாபாக்கள் சில நேரம் பதிலை சொன்னா அதுல பிழை இருந்தா திருத்தி கொடுப்பாங்க, அதுல சரி இருந்தா அதை ஆமோதிப்பாங்க, அதை சரியம்பாங்க. அப்ப கேள்வி கேட்டல் என்கிறது தெரியாது என்பதனுடைய அடையாளம் கிடையாது, கற்பிக்கிறதுக்கான ஒரு முறை. சஹாபாக்களுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க, யூதர்கள் அப்படி சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு கற்பிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்படி நடந்திருக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய தோழன், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நபிமார்களை பின்பற்றுமாறு ஃபபி ஹுதாஹும் இக்ததி என்று குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், அவர்களுடைய வழிகாட்டலை நீ பின்பற்றேண்டு. அப்ப நபிமார்களை கௌரவிக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கிற வெற்றியை கொண்டாடுறது எனக்கு மிச்சம் உரித்துடையது. எனவே நீங்கள் நோம்பு பிடிங்க, நானும் நோம்பு பிடிக்கிறேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப யூதர்கள்ட்ட கேள்வி கேட்டதின் ஊடாகத்தான் இந்த சட்டத்தை நபி அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மக்காவில் இருக்கிற நேரம் நபி அவங்க இந்த நோன்பை நோட்டுறாங்கன்றதை நாம என்ன செய்யறது, அந்த ஹதீஸ யூதர்கள்ட்ட கேட்டுத்தான் இந்த சட்டத்தை உருவாக்கினாங்கிறது அல்ல. யூதர்களிடம் நபி அவர்கள் கேட்டது ஒரு கற்பித்தல் முறை. நபி அவங்களுடைய பல ஹதீஸ்கள்ல இதை என்ன செய்யலாம், நாங்க பார்க்கலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். என்னென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ங்கிறது கிடையாது. நபி அவங்களுக்கு அல்லாஹ் எதை கற்பித்து கொடுத்தானோ அது தெரியும். நபி அவங்களுக்கு எதை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கலையோ அது தெரியாது. அது சாதாரணமான ஒரு விஷயம். இது அறிஞர்கள் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய விஷயம். நபி அவங்களுக்கு எதை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ
அதான் தெரியும் மார்க்க விஷயத்துல. எதை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கலையோ அது அவங்களுக்கு தெரியாது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வராங்க. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஈத்த மரத்துக்கு என்ன செய்யறாங்க, மாரந்த சேர்க்கை செய்யறாங்க. அப்ப ஒரு பாலைய, பெண் பாலைய, ஆண் பாலைய எடுத்து என்ன செய்யறாங்க, எடுத்து வைக்கிறாங்க. அது என்ன விளைச்சல் கூடுமைங்கிறதுக்கு அவங்க வளமையா செய்யற ஒரு விஷயம். மதீனாவுல இப்படி செய்யறத நபி அவங்க பாக்குறாங்க. ஏன் செய்யறீங்கன்னு நபி அவங்க கேட்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட செய்யாம இருந்தா நல்லமேன்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் விடுறாங்க. விட்டோன்னா விளைச்சல் குறையுது. ஏன் விளைச்சல் குறைஞ்சிச்சுன்னு கேட்கிறாங்க. இல்ல அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க தான் இந்த மாதிரி செஞ்சீங்க, நாங்க இப்படி செஞ்சுட்டோம், அதனால விளைச்சல் குறைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்தும் அலமு பி உமூரி துன்யாக்கும், உங்களோட உலக விஷயத்துல நீங்க தான் அறிவுடைய ஆக்கள், நீங்க உங்களோட வேலையை செய்யுங்கன்னு சொன்னாங்க. இந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆள், நபி அவங்க மக்காவுல இருந்தாங்க. மக்காவுல அவ்வளவு ஈத்த மரம் இருந்துச்சு. இவருக்கு ஈத்த மரம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவலும் தெரியாது. ஈத்த மரம் சம்பந்தமா ஒன்றுமே தெரியாது இந்த ஆளுக்கு. சூழல்ல இருந்த எவ்வளவு ஈத்த மரம் தானே அங்க மெயின் தொழில். அப்ப ஈத்த மரம் தோட்டங்கள், ஈத்த மரங்கள் எல்லாம் நம்மளுக்கு இங்க பூக்காண்டு மாதிரி ஈத்த மரம் எல்லா இடத்தையும் கிடக்கு. தென்னை மரம் இது மாதிரி எல்லா இடத்தையும் இருக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா. அப்ப இதெல்லாம் தெரியாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க என்று சொல்லி ஒரு ஆள் விமர்சிக்கலாமா? அப்படி சொல்லலாமா? அது இல்லை. அவங்க அங்கேயும் கண்டிருப்பாங்க, இங்கேயும் காண்றாங்க. எதாச்சும் அந்த கேள்வியை கேட்கிறாங்க, அவங்க சொல்றாங்க. சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இதை சொல்றாங்க. அதுக்கு பிறகு அது விளைச்சல் குறையுது. அப்ப விளைச்சல் குறைஞ்சதை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த விஷயம் ஒன்றுமே தெரியாது, இந்த மாதிரி அவரு மதீனா வாசிகள்கிட்ட கேட்டுதான் கற்றுக்கொண்டாரு அப்படின்ட்டு நாங்க சொல்லி நபி அவங்க மதீனா வாசிகளை விட அறிவு குறைந்தவர் அப்படின்னு நாங்க விமர்சிக்கலாமா இந்த ஹதீஸை வச்சு? இல்ல, அப்படி விமர்சிக்கிறது கிடையாது. எனவே நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில போது என்ன செய்வாங்க, அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது, அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்குற வரைக்கும் தெரியாது. அது ஒரு பெண்மணி வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, குடும்ப வாழ்க்கை தொடர்பான ஒரு சட்டத்தை கேட்கிறாங்க. நாளைக்கு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப வஹி வர வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்குரிய சட்டத்தை சொல்லல, தெரியாது நபி அவங்களுக்கு. இன்னொரு ஆள் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்லல, சும்மா இருக்கிறார். அவருக்கு வஹி இறங்குது. அதுக்கு பிறகுதான் அந்த யாரு கேள்வி கேட்டால்னு கூப்பிட்டு அவருக்கு பதில சொல்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்றது கிடையாது. சில விஷயங்கள் அல்லாஹு தஆலா அறிவிக்கிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. இது அடுத்த விஷயம் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்றால், யூதர்களிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். யூதர்கள் நோன்பு நோற்றதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை நோட்க சொன்னாங்க என்றது தவறான ஒரு வாதம். ஏண்டா ஏற்கனவே மக்காவுல நபி அவங்க நோன்பு நோட்டு கொண்டுதான் இருந்தாங்க. இது ஒன்று. இரண்டாவது விஷயம், யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யறத யூதர்கள் செஞ்சிட்டு இருக்காங்கன்றதுனால என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு மார்க்கத்துல. இஸ்லாத்துக்கு முரணான விஷயங்களை இஸ்லாத்துக்கு முரணான ஜாஹிலிய காலத்தில் இருந்த விஷயங்களை தான் இஸ்லாம் தடுத்திருக்கே தவிர, குர்ஆன் சுன்னாவுக்கு முரண் இல்லாத நல்ல விஷயங்களை இஸ்லாம் அங்கீகரிச்சிருக்கு. உதாரணமா மக்காவாசிகள் உண்மை சொல்வதை நினைஞ்சிட்டு இருந்தாங்க, புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க, நம்பிக்கையாளர்களா இருந்தாங்க, அது மாதிரி விருந்தினர்களை கௌரவிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. இதெல்லாம் இஸ்லாம் போட்டுருச்சு. ஹஜ்ஜுடைய விஷயங்கள், தவாஃப் இருக்கலையா, ஏற்கனவே தவாஃப் இருந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலிய காலத்தில் இருந்ததை தான் பின்பற்றினார்கள். இது நீங்க இப்படி சொல்றது கூடுமா? தவாஃப் வந்து ஏழுமா செய்யறதுக்கு? தவாஃபை ஏற்கனவே மக்காவாசிகள் செஞ்சுட்டானே இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகள்ட்ட இருந்து இதை கற்றுக்கொண்டாங்க. இன்னொரு ஆள் பிரச்சாரம் செய்யலாமா? மினாவுல ஜாஹிலிய காலத்துல மக்கள் தங்கலையா? அரபாவுல மக்கள் தரிக்கலையா? மஷருல் ஹராமுக்கு மக்கள் போகலையா? சை செய்யலையா? சபா மர்வாவுல சை செய்யலையா ஜாஹிலிய காலத்துல? அப்ப ஜாஹிலிய காலத்துல சை இருந்தது என்பதனால் ஜாஹிலிய காலத்தில் இருந்ததை நபி அவர்கள் மார்க்கமாக்கினார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே சை கூடாது. இன்னொரு ஆள் வாதிடலாமா? இது ஒரு மூடத்தனமான வாதம். இது ஜாஹிலிய காலத்துல இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால என்ன எல்லாம் நல்ல விஷயங்கள் இருந்ததோ, இஸ்லாம் அங்கீகரித்த விஷயங்கள் இருந்ததோ, அதெல்லாம் முஸ்லிம்கள் பின்பற்றணும். அதை தடுக்கிறது கிடையாது, அது தடை கிடையாது. யூதர்கள் நோன்பு நோட்டுட்டு இருந்தாங்கன்னா நபி அவங்களும் நோன்பு நோட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனவே யூதர்கள்ட்ட இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று என்ன செய்ய முடியாது, இதை வச்சு வாதிட முடியாதுங்கிற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம், இந்த செய்தியில சந்தேகத்தை
கிளப்புற மாதிரி இன்னொரு வாதத்தையும் சிலர் என்ன செய்கிறார்கள், முன்வைக்கிறார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், இது வேற இந்த நோன்பு தொடர்பாக வரக்கூடிய வேறு அறிவிப்புகள்ல வரக்கூடிய செய்தி. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யூதர்களும் முஹர்ரம் 10வது நாள்ல நோன்பு வைக்கிறாங்க, நாங்களும் முஹர்ரம் 10வது நாள்ல நோன்பு வைக்கிறோம். இது யூதர்களை நாங்க பின்பற்றுற மாதிரி உடன்படுற மாதிரி ஆகுது. அப்ப இது என்ன, இது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எதிர்வரக்கூடிய வருடம் நான் இருந்தால் 9வது நாளும் நோன்பிருப்பேன் என்று சொன்னாங்க. சில அறிவிப்புகள்ல 11வது நாள் என்று வந்திருக்கிறது. அது பலவீனமான அறிவிப்பு. 11வது நாளுங்கிறது, 9வது நாளுங்கிறது தான் பலமான அறிவிப்பு. 9வது நாளும் நோன்பிருப்பேன் என்று சொல்றாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கல. இதை வச்சு சில அறிவாளிகள் கேட்கிறாங்க, என்னன்னா நபி அவங்க அப்ப ஹிஜ்ரத் செய்தது, ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனாவுல 1 வருஷம் தான் இருந்தையா? நபி அவங்க 1 வருஷம் தான் இருந்தையா? நோன்பை நோட்டுட்டு அடுத்த வருஷம் நான் உயிரோட இருந்தா 9வது நாள் நோன்பு இருப்பேன்றாங்க. ஹதீஸ் சொல்லுது அடுத்த வருஷம் உயிரோட இருக்கலண்டு. அப்ப நபி அவங்க 1 வருஷம் இருந்துட்டு 2வது வருஷம் மரணிச்சுட்டாங்களா? இது பிழையே, நாங்க எல்லாரும் மறைஞ்சதுக்கு முரண்படுது. நபி அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் அல்லது 11 வருஷம் மதீனாவில் இருந்திருக்கிறாங்களே, அப்ப இது முரண்படுது என்று என்ன செய்யறாங்க சிலாக்கள் சொல்றாங்க. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தின, ஆரம்பத்துல விளங்கப்படுத்தின விஷயத்தோட தொடர்படுத்தி விளங்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த ஹதீஸ் ஒரே அடியா நடந்த விஷயங்களை சொல்லல. இந்த ஹதீஸ்ல சனிக்கிழமை வராங்க, ஞாயிற்றுக்கிழமை காண்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை நோன்பு பிடிக்கிறாங்க, அடுத்த வருஷம் நான் நோன்பு இருந்தா நோன்பு பிடிப்பேன்னு சொல்றாங்கன்றதை சொல்லல. இதுல காலம் குறிப்பிடப்படலை, எத்தனாம் வருஷம் கண்டாங்கன்னு குறிப்பிடப்படலை. எனவே இது நபி அவங்களுடைய கடைசி காலத்துல சஹாபாக்கள் முறையிட்டு இருக்கிறாங்கன்றதை தான் இந்த செய்தி என்ன செய்தி எங்களுக்கு சொல்லுது. நபி அவங்களுடைய கடைசி காலத்துல சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, முறையிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸை நாங்க விளங்குற நேரம் அந்த ஹதீஸ்ல வார வார்த்தையை வச்சுத்தான் விளங்கணுமே தவிர எங்கட ஒரு கற்பனையை வச்சு கொண்டு அந்த ஹதீஸை விளங்குறது இல்லை. இதான் ஹதீஸை விளங்குறதுக்கும் எங்கட கற்பனைக்கு ஹதீஸ் ஆதாரமா எடுக்கிறதுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு. எங்கட கற்பனைக்கு ஹதீஸ் ஆதாரமா எடுத்தோம் என்றால் இந்த ஹதீஸ் முரண். ஆனா அந்த ஹதீஸை வச்சு, அந்த ஹதீஸ் சொல்ற விஷயத்தை வச்சு நாங்க விளங்கினோம் என்றால் அந்த ஹதீஸ் முரண் கிடையாது. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது, அடுத்த வருஷம் நபி அவங்க உயிரோட இருக்கலன்னு சொல்லப்படுது. அப்ப எப்படி நாங்க அதை விளங்கணும், நபி அவங்க மரணிக்கிறதுக்கு 1 வருடத்துக்கு முன்னால சஹாபாக்கள் இதை கேட்டிருக்கிறாங்க என்றதான் அந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க விளங்கக்கூடிய விஷயம். அந்த ஹதீஸை வச்சு நாங்க விளங்கினால் எங்களுக்கு கிடைக்கிற விளக்கம் இதுதான். ஆனா நாங்க அதை எப்படி யோசிக்கோம், நபி அவங்க மதீனாவுக்கு வந்தாங்க, யூதர்கள் நோன்பு இருக்கிறத உடனே காண்றாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, நோன்பு பிடிச்சிட்டு சொல்றாங்க, சஹாபாக்கள் நபி அவங்க நோன்பு பிடிச்ச அதே தினத்துல உடனே கேட்கிறாங்க, யூதர்களோட நாங்க முரண்படணுமே, அவங்க பிடிக்கிறாங்களே, அப்ப நாங்களும் பிடிக்கிறோமே என்ன என்று கேட்கிறாங்க. அடுத்த வருஷம் நான் உயிரோட இருந்தா பிடிப்பேன் என்று சொல்றாங்க. அப்ப அடுத்த வருஷம் நபி அவங்க உயிரோட இல்லை என்றால் நபி அவங்க 1 வருஷத்துல மௌத்தாயிட்டாங்க, மதீனாக்கு 1 வருஷத்துல மௌத்தாயிட்டாங்க என்றது எங்கட தவறான கற்பனையினூடாக வரக்கூடிய விளக்கம். அது ஹதீஸ் சொல்ற விளக்கம் அல்ல. இதான் அந்த எங்கட கற்பனையை வச்சு கொண்டு நாங்க ஹதீஸை விளங்குறதுக்கும் ஹதீஸாக விளங்குறதுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு. ஹதீஸ் எங்களுக்கு சொல்றது நபி அவர்கள் மரணிப்பதற்கு 1 வருடத்திற்கு முன்னால் சஹாபாக்கள் இந்த செய்தியை நபி அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. எனவே ஹதீஸ் நாங்க வச்சு விளங்கினால் இதுல எந்த முரண்பாடும் கிடையாது. எனவே ஹதீஸ் சொல்றது எத்தனையாம் வருடம் எவ்வளவு காலத்துல இதை கேட்டாங்க என்று சொல்லல, கேட்கப்பட்ட செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஹதீஸை வைத்து நாங்கள் விளங்குகிற நேரம் நபி அவர்கள் மரணிப்பதற்கு 1 வருடத்திற்கு முன்னர் தான் சஹாபாக்கள் இதை கேட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நாங்க முற்படுத்தணுமே தவிர எங்கட கற்பனைகளை முற்படுத்துவது கிடையாது. அதுக்கு முதல் சஹாபாக்களுக்கு இது தெரியாம இருந்துச்சா, நபி அவங்களுக்கு இது தெரியாம இருந்துச்சா என்ற கேள்வியெல்லாம் நாங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுது. அப்ப அதை கவனிக்காம விட்டுருக்காங்க அல்லது அதை கேட்காம விட்டுருக்காங்க என்றதான் அதுல இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். அடுத்த இதுல நாங்க விளங்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்றால்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவினுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா யூதர்களோடு நெருக்கமான ஒரு உறவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணுகிறார். யூதர்கள் இஸ்லாத்திற்கு நெருக்கமானவர்கள், அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் பற்றி அவர்களுக்கு அறிவு இருக்கிறது, நபிமார்களை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு அவர்களுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதனால ஆரம்ப காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோடு நெருக்கமான உறவை என்ன செய்யறாங்க, பேணுறாங்க. முரண்பாடுவதுங்கிறது ஆரம்ப காலங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. ஆனா பிற்பட்ட காலங்கள்ல யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மக்காவாசிகளோடு சேர்ந்து கொண்டு போராடுவதற்கு முயற்சிக்கிறார்கள். நபி அவங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சிக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு அதிகமாக தொல்லை கொடுக்கிறார்கள். அப்ப யூதர்கள் வேண்டுமென்று தெரிந்து கொண்டே நமக்கு முரண்படுகிறார்கள், நம்மளை குழப்ப முயற்சிக்கிறாங்க என்னதை பார்த்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு முரண்படுமாறு அறிவிக்கிறார்கள். முரண்படுற விஷயங்களை எல்லாம் அதற்கு பிறகுதான் நீங்க வருது, மதீனாவினுடைய வரலாற்றை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல விளங்கும். அப்ப நபி அவங்க இந்த மாதிரி சொன்னதுனாலதான் பிற்பட்ட காலத்துல சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அதை கேட்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை யூதர்கள் விஷயத்துல நபி அவர்கள்ட்ட இருந்ததுனாலதான் பிற்பட்ட காலத்துல சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அதை கேட்கிறாங்க. இப்படி யூதர்களை நீங்க எதுக்குறீங்க, இப்படி செய்யறீங்க, இப்படி எல்லாம் செய்யறீங்க, யூதர்கள் இந்த மாதிரி செய்யறாங்க, நாங்க அதை உடன்படுற மாதிரி இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள். அப்ப அதனால இந்த கேள்வி பிற்பட்ட காலத்தில் வந்த கேள்வி, ஹிஜ்ரத்துக்கு பிறகு நடந்ததுனால சஹாபாக்கள் அதை ஹிஜ்ரத்துக்கு பிறகு நடந்ததுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் கிடையாது. ஹிஜ்ரத்துக்கு பிறகு நடந்தது, ஹிஜ்ரத்துக்கு பிறகு நடந்ததுன்னு தானே சொல்லணும். சஹாபாக்கள் நோன்பு நோற்று கொண்டிருக்கிற நேரம், இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோன்பு நோற்று கொண்டிருக்கிற நேரம் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, நபி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க என்றால் நோன்பு நோற்று கொண்டிருக்கிற நேரம் தான் கேட்கணும், வேற நேரத்துல கேட்க வராது. நோன்பு போட்டு கொண்டிருக்கிறனே தான் கேட்டாங்க. அதுக்காண்டி நபி அவங்க வந்த உடனே கேட்டாங்கன்னு அதுக்கு நாங்க விளக்கம் எடுக்கலாமா? இல்ல, அப்படி விளக்கம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலத்துல தான் யூதர்களுக்கு முரண்படுற விஷயம் மதீனா வாழ்க்கையில அதிகமாக தென்படுகிறது. அப்ப சஹாபாக்களுக்குள்ள அது ஒரு அறிமுகமான விஷயமாக, இப்படித்தான் இஸ்லாம், இப்படித்தான் நாங்க இருக்கணும் என்ற ஒரு விஷயம் யூதர்களோடு உள்ள உறவுகள்ல இந்த மாதிரி வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, பிற்பட்ட காலத்துல இதை கேட்கிறாங்க. எனவே நாங்க இந்த ஹதீஸினுடைய வாசகங்களை வச்சு ஷியாக்களுடைய வலைகள், விரிக்கப்படுகிற வலைகள்ல நாங்க விழுந்து விட வேண்டிய அவசியம் கிடையாது. நிதானமாக உலமாக்கள், மாணவர்கள், இஸ்லாத்தை படிக்கக்கூடியவர்கள் ஹதீஸில் சொல்லப்படுகிற விஷயத்தை வைத்து அல்லது வேறு ஹதீஸுகளில் சொல்லப்படுகிற விஷயத்தோடு சேர்த்து, குர்ஆனிலே சொல்லப்படுகிற விஷயங்களோடு சேர்த்து விளங்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டுமே தவிர எங்களுடைய கற்பனைக்கு ஒன்றை வைத்துக் கொண்டு ஹதீஸுகளை அதற்கேற்ப வளைப்பதற்கு, அதற்கேற்ப ஹதீஸுகளுக்கு இடையிலே, குர்ஆன் சுன்னாக்களுக்கு இடையிலே முரண்பாடு கற்பிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்யக்கூடாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்ன விஷயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஷியாக்களை பொறுத்தவரை அவர்களுக்கென்று ஒரு மதத்தை உருவாக்கி கொண்டார்கள். அந்த மதம் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான கருத்துக்களை கொண்டது. அதனால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர்கள் அந்த மதத்திற்கான, அந்த கொள்கைக்கான ஆதரவாளர்களை பெற்றுக் கொள்வதற்காக அல்லது ஆதரவு தளத்தை உருவாக்கி கொள்வதற்காக, முஸ்லிம்களுக்குள் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களை தகர்ப்பதற்காக அல்லது அடிப்படை விஷயங்களிலே சந்தேகங்களை ஏற்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். எனவே அந்த விஷயங்களிலே நாங்கள் மிகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு ரமலானுக்கு அடுத்து சிறப்பு உள்ள நோன்பு, எங்களுடைய ஒரு வருடத்தினுடைய தீமைகளை அழிக்கக்கூடிய நோன்பாக ஆஷூரா நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு விஷயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்றால், அந்த நாளிலே நல்லவர்கள் ஒருவரும் மரணிக்கவில்லை அல்லது நல்லவர்கள் யாருக்கும் அநியாயம் இழைக்கப்படவில்லை என்பது கிடையாது. முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதனால் நாம் நோன்பு இருக்கிறோம். அதற்காக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்தை கொண்டாடுகிறோம் என்பது கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணம், அவர் ஒரு ஷஹீத். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யார் அநியாயம் செய்தார்களோ அவர்களுக்குரிய தண்டனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்.
இன்னும் சொல்ல போனால் இது தொடர்பான விரிவான வரலாற்றை நான் தனியாக ஒரு தலைப்பிலே பேசி இருக்கிறேன். அது என்னுடைய தளத்திலே இன்றும் திரும்ப பகிரப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் முழுமையாக கேட்டுக்கொள்ளலாம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளிலே நபி அவர்கள் நோன்பிருந்தார்கள், எங்களை நோன்பிருக்க சொன்னார்கள், அவ்வளவுதான். அதற்காக நாங்கள் நோன்பிருக்கிறோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன். ஷியாக்களை விட அதிகமாக அவரை நாங்கள் நேசிக்கிறோம். ஆனால் அவர் விஷயத்தில் நாங்கள் எல்லை மீறுவது கிடையாது. ஹுசைன் என்று யாரும் சொல்வதை நாங்கள் அனுமதிப்பதில்லை. அவரை ரலியல்லாஹு அன்ஹு என்று நாங்கள் சொல்கிறோம். அவர் சுவர்க்கத்தில் இளைஞர்களில் ஒருவர் என்று நாங்கள் சொல்கிறோம். அவர் அல்லாஹு தாலாவிடம் விரும்பப்பட்ட ஒருவர் என்று சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அதிகமாக விரும்பினார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அதை சொல்கிறோம். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெறுக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை தங்களுடைய உயிரையும் விட மேலாக மதிக்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்தை வைத்து தங்களுடைய இயக்கத்தை வளர்ப்பதற்காக முயற்சிப்பவர்கள் கிடையாது. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை பொறுத்தவரை, முஸ்லிம்களை பொறுத்தவரை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எந்த வரம்பில் அடுத்தவர்களுடைய நேசம் இருக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த வரையறையில் நிற்கிறார்கள். அதற்காக அவர்கள் போவது கிடையாது. எனவே இந்த விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹு தஆலா மார்க்க விடயங்களிலே தெளிவை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.